வணக்கம். இப்பொழுது வார்ம்-அப் பயிற்சி 6ஆம் பகுதியை பார்ப்போம். இப்பொழுது நான் செய்யும் பயிற்சி இடுப்புக்கு தேவையான பயிற்சி. எந்த விதமான பயிற்சி இடுப்பிற்கு செய்தாலும் உங்களுக்கு நான் முதலிலே கூறியது போல ஒன்று மலம் கீழே இறங்குவது தடைப்படும். அதே போன்று மூச்சு பகுதி உங்களுக்கு சுவாசம் இடுப்புக்கு கீழாக தடைப்படும். அதற்கு தான் ஸ்ட்ரெச்சிங் முறை, அதாவது கைகளை இப்படி உயர்த்தி இப்படி செய்ய வேண்டும். இது கடைசியாக செய்து காட்டுகிறேன். இப்போது நான் செய்யும் பயிற்சிகளை நன்றாக கவனியுங்கள். கால்களை இப்படி விரித்துக் கொள்ளுங்கள். தலைப்பகுதி நடுப்பகுதியை நோக்கியவாறு மட்டுமே இருக்க வேண்டும். நன்றாக கவனியுங்கள். கைகளை இப்படி மேலே உயர்த்தி கொள்ளுங்கள். தலைப்பகுதி நடுவில் இருக்க வேண்டும். தலைப்பகுதி நகரக்கூடாது. கைகள் மட்டும் இப்படி நகர வேண்டும். இது ஒரு வகுப்பு பயிற்சி. பிறகு உங்களுக்கு கை பகுதிக்கு ஏற்றாற்போல் தலைப்பகுதியும் கால் பகுதி வரை இப்படி செல்ல, அதாவது இடுப்பை நன்றாக இப்பொழுது வளைத்து கொடுப்போம். முதலில் இப்படி நேராக வைத்து மட்டுமே திருப்பினோம். இப்பொழுது இப்படி செய்ய வேண்டும். இப்படி செய்ய வேண்டும். இது உங்களுக்கு இடுப்பை நன்றாக இறுக்கமாக்கும். பிறகு கைகளை இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி செய்யுங்கள். இது உங்களுக்கு முழுவதுமாக ஸ்ட்ரெஸ் செய்து கொடுக்கும், விரித்து கொடுக்கும். இது உங்களுக்கு கீழ்முதுகில் உள்ள ஜாயிண்டை நன்றாக பலப்படுத்தும். உங்களுக்கு பிடிப்புகள் சுளுக்கு பிடித்து கொண்டிருந்தால் இந்த பயிற்சி நன்றாக பலனளிக்கும். அதாவது இப்படி நேராக வைத்துக் கொள்ள வேண்டும். கைகளை மேல்புறமாக உயர்த்தி இப்படி சாய்க்க வேண்டும். அடுத்தபடியாக இப்படி செய்ய வேண்டும். பிறகு இப்படி செய்ய வேண்டும். இந்த பயிற்சியும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். வணக்கம்.